கல்வாரி பயணத்தின் 9ஆம் நாள். இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக ஒரு வேத வசனத்தை, நற்செய்தியை கூறி நான் உங்களுக்கு தவக்காலத்தினுடைய 9ஆம் நாளை துவங்கவிருக்கிறேன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், படிப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதல் அடி என்பது மிக மிக கடினமானது. அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் திரும்புவதற்கு, அவரின் பணியை செய்வதற்கு முதல் அடி என்று மிக கடினமானதுதான். முதல் அடி என்பது நாம் முடிவு செய்ய வேண்டும், எதை நாம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைக்கோ, தாய்க்கோ, தந்தைக்கோ 24 மணி நேரமும் வேலைப்பளு இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் நாம் எதை ஒதுக்கி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இன்று நாம் முடிவு செய்ய வேண்டும். அந்த நாள், அந்த நேரம், அந்த பொழுது இன்று வந்துள்ளது நமக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆம், இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் அடி எடுத்து வைக்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் பாருங்கள், நற்செய்தி வாசகம், லூக்கா எழுதிய நற்செய்தி, அநேகமாக அது சக்கேயுவை பற்றிய ஒரு நற்செய்தி, அதிகாரம் 19 என்று நான் நினைக்கின்றேன். சக்கேயு மனிதன் என்ன செய்கின்றான்? அவன் எரிகோவிலே வரி தண்டுபோரின் தலைவன். இயேசு எரிகோவு வழியாக செல்கிறார், எரிகோவுக்கு வருகிறார் என்பதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? ஒரு மரத்தின் மீது ஏறி இயேசுவை காண வழி செய்கிறான். அவ்வளவுதான். சக்கேயு செய்த ஒன்றே ஒன்று, மரத்தின் மீது ஏறுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலிருந்து நீங்கள் உற்று நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விடத்திற்கு வந்து, நற்செய்தியானது இப்படிதான் சொல்கிறது, அவ்விடத்திற்கு வந்து அவனை நோக்கி ஏறிட்டு பார்த்து, அவனை கண்டு, அவன் இருப்பதை கண்டு கீழே இறங்கி விரைந்து வா, இன்று நான் உன் வீட்டில் உணவு அருந்த வேண்டும். பாருங்கள், இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சக்கேயுவின் மனம் திரும்புதலுக்கு. சக்கேயு செய்த ஒரே ஒரு செயல், முதல் அடி எடுத்து வைத்தான். அவன் குள்ளமானவன். அவன் நினைத்திருந்தால் இயேசுவை என்னால் காண முடியாது என்று விலகி சென்றிருக்க முடியும். ஆனால் சக்கேயு மனிதன் அப்படி செய்யவில்லை. அவன் மரத்தின் மீது ஏறுகிறான். அது ஒரே ஒரு முதல் முயற்சி. ஒரு அடி எடுத்து வைக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு மிகுந்த ஆனந்தத்தை, மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை, இயேசுவின் சீடனாக கூடிய தகுதியை என்று தருகிறார். உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரா? நாம் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். மொபைல் போன் பார்க்கறத குறைக்கிறதா இருக்கலாம், டிவி பார்க்கறத குறைப்பதா இருக்கலாம், பேசுவதை குறைப்பதாக இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடுவதை குறைப்பதாக இருக்கலாம், எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். படிப்பதில் கூட தேவையில்லாததை படித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அந்த நேரத்தில், இந்த தவ காலத்தில் நாம் இயேசுவை பற்றி சிந்திக்க, விவிலியத்தை பற்றி சிந்திக்க, ஏதாவது ஒரு பாடல்கள் பாட, பிறருக்கு உதவி செய்ய, நோயாளிகளுக்கு உதவி செய்ய, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எதை செய்ய போகிறோம், எதை நிறுத்தப் போகிறோம், முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது உங்களது பெயரையும் எனது பெயரையும் ஆண்டவர் அழைத்து அங்கு வந்து நம்மை நோக்கி பார்க்கிறார். நான் இன்று மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? இயேசு அங்கு வந்து உங்களை கண்டு உற்று நோக்கி ஏறெடுத்து பார்த்து, நீங்கள் இருப்பதை கண்டு விரைந்து வா என்று அழைக்கிறார். உணர்ந்து பாருங்கள். நான் இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன், இந்த வரக்கூடிய நாட்களில் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு அங்கு வந்து உங்களை கண்டு உங்களோடு பேசி, இன்று நான் உன்னோடு தங்க போகிறேன் என்று சொல்கிறார் என்றால் நம் மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு முதல் அடி நாம் இன்று எடுத்து வைத்தே ஆக வேண்டும். அது எப்படி என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சக்கேயு என்ற மனிதன் மூலமாக அதை நான் உங்களுக்கு எண்பித்து காட்டிருக்கிறேன். இந்த முதல் அடி எனது வாழ்க்கையில் இருந்தும் கூட இன்று துவங்குகிறது. நீங்களும் அந்த முதல் அடி எடுத்து வைத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது தேவனுடைய எண்ணமாகவும் வார்த்தையாகவும் இருக்கும் என்று விசுவசிக்கிறேன். வாருங்கள், நாம் முதல் அடி ஆண்டவரை நோக்கி எடுத்து வைப்போம். அவர் நம்மை காண்கிறார், ஏறெடுத்து பார்க்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார், நம்மோடு இளைப்பாறுகிறார், நமது வீட்டிற்கு விருந்து உண்ண வருகிறார்.